Hello everyone, welcome to Kasana kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா குக்கர்லயே எப்படி சிக்கன் பிரியாணி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தறலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். அத நல்லா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு சுத்தமா கழுவி வெச்சிரலாம். அதுக்கு அப்புறமா சிக்கனுக்கு ஈக்குவலா 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். இன்னைக்கு பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு போட்டுறலாம். அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 2 பட்டை, 1 ஜாதி பத்திரி, 8 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வெச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் கூட இந்த அரைச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா ரொம்ப குளிர்ச்சினால எப்போ சிக்கன் செஞ்சாலும் சேர்த்துக்கிறது நல்லது. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர், 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லி பொடி. நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கிறப்பவே மல்லி கொஞ்சம் அரைச்சிருக்கோம். அதனால இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட பரட்டிட்டு இது ஒரு 2 மணி நேரம் நம்ம இந்த மசாலால ஊற வச்சிரலாம். நம்ம இன்னைக்கு பிரியாணி குக்கர்ல செய்யறனால நான் ஒரு அடிகனமான குக்கர் எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணிட்டு அதுல 1/4 கப் அளவுக்கு ஆயில், 3 டேபிள்ஸ்பூன் நெய் ரெண்டும் சேர்த்து இதுல ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் இதுல 2 மராத்தி மொக்கு, 2 ஸ்டார் அனீஸ், 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிட்டு அதை சேர்த்துறலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் அது கூட 4 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டும் சேர்த்துக்கலாம். திரும்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்னதா நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை இப்போ உள்ள சேர்த்துடலாம். தேவையான மசாலாலாம் நம்ம ஆல்ரெடி சிக்கன்ல சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால இப்போ எதுவும் சேர்த்த போறதில்ல. வெங்காயம் தக்காளியோட இதை நல்லா கலந்து விட்டா போதும். சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கு நடுவில் ஒரு மிக்சர் ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி அதை சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். யூஸ்வலாக நம்ம குக்கரில் சாதம் வைக்கிறப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துப்போம் இல்லையா, இப்போ 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி அந்த மெஷர்மெண்ட்டில் நான் இப்போது சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டேன். சாரி, அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். குக்கர் உடனே மூடி வச்சிட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மசாலா பத்தலைன்னு தோணுச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லை கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் மூடி வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு விசில் தான் விட்டு எடுத்தேன். சாதம் உடையாம கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாப்பி குக்கிங்.